நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவருடன் காட்டுப்பகுதிக்கு சிறுநீர் கழிக்க சென்ற இளம்பெண். அவசர உதவி எண்ணிற்கு பதற்றத்துடன் போன் செய்த இளைஞர். இளம்பெண் சிறுநீர் கழிப்பதை வீடியோவாக பதிவு செய்த கும்பல். கணவன் கண்முன்னே இளம்பெண்ணை விடிய விடிய வேட்டையாடிய அரக்கன்கள். தண்ணீர் கேட்டு கதறிய இளம்பெண்ணின் வாயில் சிறுநீர் கழித்த கொடூரம். இளம்பெண்ணை நாசம் செய்த நபர்கள் யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? அவசர எண்ணுக்கு ஒருத்தர் பதற்றத்தோட போன் பண்ணியிருக்காரு. சார், தெலுங்கானா கொண்டைப்பேட்டையில இளம்பெண் ஒருத்தங்க கை கால்கள் கட்டப்பட்டு ரத்த காயங்களோட மயங்கி கிடக்கிறதாவும் பக்கத்திலேயே இளைஞர் ஒருத்தர் மரத்துல கட்டி போட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு. அடுத்து சில நொடியிலேயே அங்க 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ரத்த காயங்களோட இருந்த இளம் பெண்ணையும் மரத்துல கயிறால கட்டப்பட்டிருந்த இளைஞரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வேலையில இறங்கினாங்க. அப்போ இளம் பெண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கிறத கவனிச்ச ஊழியர்கள் இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க மயக்கத்துல இருந்த 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இளம் பெண்ணும் இளைஞரும் யாரு, 2 பேரும் எப்படி காட்டுப்பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 பேரும் மயக்கத்துல இருந்ததால போலீஸுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு பிறகு மயக்கத்துல இருந்து கண் முழிச்ச இளைஞர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். என்னப்பா நடந்தது, நீங்க 2 பேரும் யாரு, உங்களை கட்டி போட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் அழுதுகிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்லி இருக்காரு. என்ன மரத்துல கட்டி போட்டுட்டு தன்னோட மனைவியோட கை கால்களை கட்டி போட்டு என்னோட கண்ணு முன்னாடியே 7 பேரு மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்க சார்னு கதறி இருக்காரு. தெலுங்கானாவை சேர்ந்த 30 வயசான இளம்பெண் தன்னோட கணவர் உறவினர்களோட கொண்டப்பேட்டையில இருக்கிற ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலுக்கு போயிருக்காங்க. குடும்பத்தோட சாமி தரிசனம் பண்ணவங்க இரவு கோயில் வளாகத்திலேயே படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போ நடுராத்திரி 12 மணிக்கு இளம்பெண் இயற்கை உபாதைக்காக கோயில் வளாகத்தில் இருந்த பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க பாத்ரூம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால தூங்கிக்கிட்டு இருந்த கணவரை எழுப்பியிருக்காங்க. அடுத்து மனைவியை இயற்கை உபாதைக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு கணவர். அதுக்கு பிறகு கணவன் மனைவி 2 பேரும் அங்க இருந்து கிளம்புற சமயத்துல புதருக்குள்ள இருந்து வந்த 7 பேரு இளம் பெண் கிட்ட, உன்னைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், நாங்க சொல்ற மாதிரி எங்க கூட இருக்கணும், அப்படி இல்லனா ஃபேஸ்புக், யூடியூப்னு சமூக வலைதளங்கள்ல உன் வீடியோ தான் வைரல் ஆகும்னு மிரட்டி இருக்காங்க. மனைவி கிட்ட தவறா பேசின அந்த கும்பல் கிட்ட உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு இளைஞர் விறுவிறுன்னு நடந்து போயிருக்காரு. ஆனா விடாம சுத்தி வளைச்ச அந்த கும்பல் இளம் பெண்ணோட கை கால்களை கயிறால கட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. தடுக்க வந்த கணவரையும் பக்கத்துல இருந்த மரத்துல கட்டி போட்டுட்டு கணவர் கண் முன்னாடியே இளம் பெண்ணை மாறி மாறி நாசம் பண்ணியிருக்காங்க. 7 பேரோட பிடியில இருந்து நகர முடியாத இளம்பெண் தண்ணீர் கேட்டு கதறி இருக்காங்க. அப்பவும் விடாம 7 பேரும் மாத்தி மாத்தி வேட்டையாடி இருக்காங்க. தண்ணீர் கேட்டு கதறின பெண்ணோட வாயில சிறுநீரை கழிச்சு கொடுமை பண்ணியிருக்காங்க. மனைவி அனுபவிச்ச கொடுமையை பார்த்து தாங்க முடியாம இளைஞர் கத்தி கூச்சல் போட அவரை கட்டையால சர மாரியா அடிச்சிருக்காங்க அந்த கும்பல்.
இரவு நேரம்ங்கிறதால இளைஞரோட குரல் யாருக்குமே கேட்கல. விடிய விடிய இளம் பெண்ணை சீரழிச்ச 7 பேரும் தங்களோட இச்சை தீர்ந்ததும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இளைஞரோட வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு கொண்டாப்பேட்டை சரௌண்டிங்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் இளைஞர் சொன்ன அங்க அடையாளத்தை வச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதுல இளம் பெண்ணை நாசம் பண்ணிட்டு சர்வ சாதாரணமா தெருவில் நடமாடிட்டு இருந்த 6 பேரை தட்டி தூக்குன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணை எங்களுக்கு யாருன்னே தெரியாது, நீங்க சொல்ற டைம்ல நாங்க கோவில்ல இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. 6 பேரும் அடுக்கடுக்கா பொய் சொல்றத பார்த்து டென்ஷனான போலீஸ்காரங்க அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாய் இருந்தவன் வேற ஒருத்தன் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. கோவில்ல ஒப்பந்த ஊழியரா வேலை பார்த்துட்டு வந்த ஒருத்தன் இளம் பெண் கணவரோட தனியா போறத பார்த்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருக்கான். ஊழியர் சொன்ன உடனே மது போதையில் அங்க வந்த 6 பேரு இளம் பெண்ணை நாசம் பண்ணது அம்பலமாகி இருக்கு. அடுத்து ஒப்பந்த ஊழியரையும் கைது செஞ்ச போலீசார் 7 பேரையும் சிறையில தள்ளி இருக்காங்க. மகளை பிக்கப் செய்ய பள்ளிக்கு சென்றபோது பிசினஸ் மேனிடம் இனிக்க பேச்சு, காதலும் சென்டிமெண்ட்டும் கலந்து கட்டி பிசினஸ் மேனிடம் 10 லட்சத்தை கலந்துவிட்டு வில்லியாக மாறிய டீச்சர். தனிமையில் இருந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் வெளியிடுவேன் என 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல். பணம் கொடுக்காததால் தனது காதலனுடன் சேர்ந்து பிசினஸ் மேனை காரில் கடத்திய டீச்சர். டீச்சரும் டீச்சரின் காதலனும் சிக்கினார்களா? பிசினஸ் மேன் ஏமாந்ததன் பின்னணி என்ன? பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு இளம் தொழிலதிபர் ராகேஷ் வைஷ்ணவ் அரக்க பறக்க போன் பண்ணியிருக்காரு. சார், 3 பேர் என்னைய கார்ல கடத்திட்டு போய் 1,90,000 ரூபாயை பறிச்சுக்கிட்டு கோரேகுண்டா பாளையா பகுதியில இறக்கி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களை ஏன் அந்த கும்பல் கடத்தணும்? உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான அதிகாரிகள் கேட்டப்போ கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த தொழிலதிபர் என்னைய கடத்திட்டு போன 3 பேர்ல ஒருத்தங்க பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது, அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை சார்னு அழுதுருக்காரு. நடந்ததை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு அதிகாரிகள் கேட்டப்பதான் தன்னை ஏன் கடத்தினாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்காரு தொழிலதிபர் ராகேஷ் வைஷ்ணவ். மகாலட்சுமி லே அவுட்டை சேர்ந்தவர் தான் ராகேஷ் வைஷ்ணவ். இவருக்கு 3 மகள்கள் இருக்காங்க. அதுல 3வது மகள் இஸ்கான் கோவில் பக்கத்துல உள்ள தனியார் பிளே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு மகளை தினமும் கொண்டு போய் விடுறது, திரும்பவும் அழைச்சிட்டு வரதுன்னு போன ராகேஷுக்கு அங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீதேவியோட அறிமுகம் கிடைச்சிருக்குது. என்னோட மகள் நல்லா படிக்கிறாளா, சேட்டை எதுவும் பண்றாளான்னு டீச்சர் ஸ்ரீதேவி கிட்ட கேட்டிருக்காரு ராகேஷ். உங்க பொண்ணு சமத்து தான், நான் ஒரு அம்மா மாதிரி உங்க மகளை பாத்துக்கிறேன், டோன்ட் ஒரின்னு சொன்ன ஸ்ரீதேவி அடிக்கடி ராகேஷுக்கு கால் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னு அக்கறையாவும் பேசியிருக்காங்க. பதிலுக்கு ராகேஷும் SMS பண்றது, கால் பண்றது, வீடியோ கால் பண்றதுன்னு பேச்சு வளர்ந்திருக்குது. அதனால அடிக்கடி செல்போன்ல வெயிட்டிங்னு வந்திருக்குது. யார்கிட்ட தான் பேசுறீங்க, மணி கணக்குல வெயிட்டிங் வருதுன்னு ராகேஷோட மனைவி சண்டை போட்டிருக்காங்க. அதனால உஷாரான ராகேஷ் தனியா சிம் கார்டும் வேற ஒரு செல்போனும் வாங்கி டீச்சர் கிட்ட பேசியிருக்காரு. 2 பேரும் பேசி ரொம்பவே நெருக்கமாகி இருக்காங்க. அப்போ பிளே ஸ்கூலை விரிவாக்கம் பண்ண போறாங்க. அதுக்காக பள்ளி நிர்வாகம் என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டா நானும் பள்ளியில பங்குதாரர் ஆகிருவன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி. ராகேஷ் பிசினஸ்மேன் அப்படிங்கிறதால
பணம் செழிப்பா இருக்கும்னு கணக்கு போட்ட ஸ்ரீதேவி காதல் மொழியில கொஞ்சியபடியே கேட்டிருக்காங்க. காதல் மயக்கத்துல இருந்த ராகேஷும் ஸ்ரீதேவி கேட்ட 5 லட்சத்தை யோசிக்காம கொடுத்திருக்காரு. இதுதான் படுகுழியில விழறதுக்கான ஆரம்பம்னு ராகேஷுக்கு அப்போ தெரியல. அடுத்த சில நாட்கள் அமைதியா இருந்த ஸ்ரீதேவி தன்னோட அப்பா அம்மா 2 பேருக்குமே உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணணும், 4 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்னு சென்டிமெண்டா கேட்டிருக்காங்க. காதல் மயக்கத்துல ஏற்கனவே 5 லட்சத்தை கொடுத்த ராகேஷ் சென்டிமெண்ட் பேச்சையும் நம்பி 4 லட்சத்தையும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பிசினஸ்க்காக ராகேஷுக்கு 10 லட்சம் பணம் தேவைப்பட்டிருக்குது. அதனால ஸ்ரீதேவிக்கு ஃபோன் பண்ணி 9 லட்சம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடு, என்னோட பிசினஸுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னால உடனே ரெடி பண்ண முடியாது, அதனால நீங்க எங்க ஸ்கூல்ல ஒரு பங்குதாரர் ஆகிருங்க, நான் மேனேஜ்மெண்ட்ல பேசிடுறேன்னு சொல்லி ராகேஷை ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்ரீதேவி. ராகேஷோட மனைவி இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி ஒரு முத்தத்துக்கு ஜஸ்ட் 50,000 தான்னு ஆஃபரில் நச்சு நச்சுன்னு 2 கிஸ்களை கொடுத்துட்டு பிசினஸ் மேனிடம் 1 லட்சத்தை வாங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் குழுகுழுன்னு இருந்தாலும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கணும்னு நினைச்ச ராகேஷ் இதுவரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க, எப்ப திருப்பி தரப்போற, அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சதை பத்தி என்னோட மனைவியும் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பணத்துக்கு பதிலா என் கூட தனிமையில இருந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி. அதை கேட்டு ஷாக்கான ராகேஷ், ஏதோ என்னைய ஏமாத்தி பணம் பறிக்கிற மாதிரி தெரியுது, மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கடுப்பான ஸ்ரீதேவி உடனே ராகேஷோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி உங்க மகளோட டிசியை ஸ்கூல்ல இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னாச்சு, ஏன் திடீர்னு மகளோட டிசியை வாங்க சொல்றாங்கன்னு பதறின மனைவி ராகேஷுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி மகளோட படிப்பை வச்சு மிரட்டுறன்னு ராகேஷ் கேட்டப்போ, நீயும் நானும் தனிமையில இருந்த வீடியோக்கள் போட்டோக்கள் நிறைய என்கிட்ட இருக்குது, உன் மனைவிக்கு அனுப்புவான்னு வில்லி மாதிரி பேசின டீச்சர் ஸ்ரீதேவி. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, டீச்சர் ஸ்ரீதேவி பணம் பறிக்கிறதுக்கு பக்காவா கீ கொடுத்ததே அவருடைய காதலர் சாகர் மோர் தான். டீச்சரோட தில்லாலங்கடி வேலையை தெரிஞ்சுக்கிட்ட ராகேஷ், இனி 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அடங்காத ஸ்ரீதேவி ராகேஷை விடக்கூடாதுன்னு சொல்லி காதலனை உசுப்பேத்தி இருக்காங்க. கடந்த மார்ச் மாசம் 18ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே வந்த ராகேஷை ஸ்ரீதேவி, சாகர் மோர், கூலிப்படைய சேர்ந்த கணேஷ் காலே 3 பேரும் சேர்ந்து கார்ல கடத்தி இருக்காங்க. 1,90,000 ரூபாயை அவர்கிட்ட இருந்து பறிச்ச 3 பேரும் நடந்த விஷயத்தை வெளியே சொன்னா தனிமையில இருந்த வீடியோவை வெளியிட்டுருவோம்னு மிரட்டி கோரேகுண்டா பாளையா பகுதியில இறக்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மத்திய குற்றப்பிரிவு போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு ராகேஷ். அடுத்து சிசிடிவி காட்சி பதிவு, ஸ்ரீதேவியோட செல்போன் நம்பரையும் வச்சு தலைமறைவா இருந்த 3 பேரையும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ராகேஷை ஏமாத்தி பணம் பறிச்ச மாதிரி இன்னும் எத்தனை பேரை இதே கும்பல் ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்கன்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பூட்டி கிடந்த வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம், தலையில் கத்தி சொருகிய நிலையில் கொடூரமாக இறந்து கிடந்த வழக்கறிஞர், கார் ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொன்ற பயங்கரம், கொலைக்கு பின் சடலத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு மது குடித்து குதூகலித்த கொலையாளிகள், காவல் நிலையத்திற்கு சரணடைய சென்றவர்களை காவல் ஆய்வாளர் தப்பிக்க விட்டதாக பகீர் புகார். நடந்தது என்ன? கடந்த 30ஆம் தேதி சென்னை வலசரவாக்கம் கணபதிராஜ் நகர்ல அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள ஒரு வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கு.
அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்ன தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் வீட்டு கதவுல இருந்த பூட்டை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சுமார் 40 வயசு மதிக்கத்தக்க நபரோட தலையில கத்தி சொருகின நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காரு. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சப்போ சென்னை வேளச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேசன் அப்படிங்கிறதும் கடந்த சில மாதங்களா ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருந்ததும் தெரிய வந்திருக்குது. ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்த வெங்கடேசனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். கொல்லப்பட்ட வழக்கறிஞர் வெங்கடேசன் நடிகர் கருணாஸோட முக்குளத்தோர் புலிப்படை கட்சியில வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளராகவும் பதவி வகிச்சுக்கிட்டு வந்தாரு. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வெங்கடேசன் தன்னோட கார் டிரைவர் கார்த்திக்கோட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்தது விசாரணையில தெரிய வந்திருக்குது. கார்த்திக் சொந்த ஊர்ல இருக்கிறதா கிடைச்ச தகவல் அடிப்படையில தனிப்படை போலீஸ் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிக்கு போய் கார்த்திக்கையும் கூட இருந்த அவரோட சித்தப்பா ரவியையும் பிடிச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் வெங்கடேசனோட கொலைக்கு முன்னாடியும் கொலைக்கு பின்னாடியும் நடந்த பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து நாங்குநேரி பகுதியை சேர்ந்த சாமிதுரை என்பவரை வெட்டி கொன்னதா சொல்லப்படுது. இந்த வழக்குல முக்கிய சாட்சியா கார்த்திக் தான் இருந்திருக்காரு. ராக்கெட் ராஜாவுக்கு ஆதரவா பஞ்சாயத்துக்கு வந்த வக்கீல் வெங்கடேசன் கொலை கேஸ்ல ராக்கெட் ராஜாவுக்கு எதிரா சாட்சி சொல்லிடக்கூடாதுன்னு கார்த்திக்க மிரட்டினதாவும், ஆனா ராக்கெட் ராஜாவுக்கு எதிரா கோர்ட்ல கார்த்தி சாட்சி சொன்னதாகவும் சொல்லப்படுது. அப்ப இருந்தே வெங்கடேசனுக்கும் கார்த்திக்கும் இடையில பகை இருந்திருக்கு. வெங்கடேசன் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியில மாநில நிர்வாகியா இருந்த நிலையில அதே கட்சியில இருந்த கார்த்திக்கு நெல்லை மாவட்டத்துல பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கட்சி கூட்டத்துல 2 பேரும் சந்திச்சப்போ உனக்கெல்லாம் கட்சியில பொறுப்பு தராங்களான்னு கார்த்திக்க பார்த்து வெங்கடேசன் ஏளனமா பேசினதா சொல்லப்படுது. அடுத்து திருநெல்வேலியில கார்த்திக் ஏற்பாட்டுல முக்குளத்தோர் புலிப்படை கட்சி கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. அப்போ பேனர்ல தன்னோட போட்டோ இல்லாததால கடுப்பான வெங்கடேசன் இத பத்தி கார்த்திக் கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப ஏற்பட்ட வாக்குவாதத்துல கார்த்திக்க வெங்கடேசன் தாக்குனதாவும் சொல்லப்படுது. இப்படி 2 பேருக்கும் இடையில ஏகப்பட்ட முன்விரோதம் இருந்திருக்கு. கார்த்திக் மேல அடிதடி வெட்டு குத்துன்னு ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் பதிவானதால போலீஸ் அவரை குண்டர் சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. நாங்குநேரியில இருந்தா அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருங்கிறதால சென்னைக்கு வந்திருக்காரு கார்த்திக். ஏகப்பட்ட முன்விரோதம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு வெங்கடேசன் கூட நட்பா பழகி இருக்காரு. வெங்கடேசனும் கார்த்திக் கூட சகஜமா பேசி பழகி தன்னோட கார் ஓட்டுநரா வேலைக்கு வச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல ஒரு நிலத்தை வித்தது சம்பந்தமா கார்த்திக்கு வெங்கடேசன் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்ததாவும், ஆனா வெங்கடேசன் பணத்தை உடனே கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. இதனால 2 பேருக்கும் இடையில சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருந்திருக்குது. அப்பதான் வெங்கடேசன் கார்த்திக்கோட உறவினர் ரவி இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெங்கடேசன், கார்த்திக், ரவி மட்டும் இருந்திருக்காங்க. அப்போ தனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கார்த்திக் கேட்டிருக்காரு. பணமெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வெங்கடேசன் சொன்னதும் 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. அப்போ கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து கார்த்திக்க வெங்கடேசன் குத்த முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ வெங்கடேசன் கிட்ட இருந்து கத்திய பறிச்ச கார்த்தி அதே கத்தியால அவரை சரமாரியா குத்தி கொன்னிருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கடேசன் சடலம் பக்கத்திலேயே உட்கார்ந்து கார்த்திக்கும் ரவியும் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அது போதாதுன்னு கிச்சன்ல கறி சமைச்சும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. வெங்கடேசனை கொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சடலத்தோட அதே வீட்டில் இருந்திருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல சொந்தக்காரங்க இருக்காங்க.
அங்க தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சு முதுகுளத்தூருக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க போனதும் 2 பேரும் மனசு மாறி முதுகுளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் சரணடைஞ்சிருக்காங்க. அப்போ ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் ஜான்சி ராணி, சென்னையில கொலை பண்ணிட்டு இங்க எதுக்குடா வந்து சரணடைகிறீங்க, ஒழுங்கா சென்னைக்கே போய் சரணடைஞ்சிருங்க, இப்போ இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேரையும் விரட்டி விட்டுட்டதா சொல்லப்படுது. சரணடைய வந்தா போலீஸே விரட்டுறாங்கன்னு நினைச்சு கார்த்திக்கும் ரவியும் நாங்குநேரிக்கே போய் பதுங்கி இருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அப்பவே அவங்கள பிடிச்சு ஆக்ஷன் எடுத்திருந்தா கொலை நடந்த விஷயம் உடனே தெரிஞ்சிருக்கும். கொலையாளிகளை தப்பிக்க விட்டதால மார்ச் 28ஆம் தேதி நடந்த கொலை 2 நாளைக்கு அப்புறம், அதாவது 30ஆம் தேதி வெங்கடேசன் சடலத்துல இருந்து துர்நாற்றம் வீசினதுக்கு அப்புறம்தான் தெரிய வந்திருக்குது. சரணடைய வந்த கொலையாளிகளை விரட்டி விட்டது மட்டுமில்லாம அது சம்பந்தமா சென்னை போலீஸுக்கும் இன்ஸ்பெக்டர் ஜான்சி ராணி எந்த தகவலும் தெரியப்படுத்தலன்னு சொல்லப்படுது. காதலனை பார்ப்பதற்காக ஸ்கூட்டியில் சென்ற பெண் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த கொடூரம். ஏப்ரல் 4ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி உயிரிழந்த பரிதாபம். இளம் பெண்ணை கல்லால் அடித்தே கொன்றுவிட்டு விபத்து போல செட்டப் செய்தது யார்? காதலனின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருப்பது ஏன்? சாதி வெறியால் அரங்கேறிய பயங்கரமா? நடந்தது என்ன? நாள்ல மாப்பிள்ளை ஆக போகிற காதலன் கூப்பிடுறாருன்னு ஆசையா ஸ்கூட்டியில போயிருக்காங்க விக்னேஸ்வரி. ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வராததால விக்னேஸ்வரியோட பெற்றோர் மகளை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. உங்க மகள் ரோட்டோரமா இறந்து கிடக்காங்க, சீக்கிரமா வாங்கன்னு எதிர் முனையில பேசினவங்க சொல்லி இருக்காங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த பெற்றோர் தலையில ரத்த காயத்தோட விக்னேஸ்வரி சடலமா கிடந்ததை பார்த்து கதறி துடிச்சிருக்காங்க. ஸ்கூட்டி பக்கத்திலேயே தான் விக்னேஸ்வரி இறந்து கிடந்திருக்காங்க. ஸ்கூட்டி EB போஸ்ட் மேல மோதுன மாதிரி கிடந்திருக்குது. இதையெல்லாம் பார்த்தவங்க விபத்துல சிக்கிதான் விக்னேஸ்வரி இறந்துட்டதா நினைச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு வந்த போலீஸ் பார்த்த உடனேயே சொல்லிட்டாங்க, அது விபத்து இல்ல, பக்கா மர்டர்னு. ஏன்னா விக்னேஸ்வரியோட தலையில இருந்த காயம் ஆக்சிடென்டால ஏற்பட்ட காயம் மாதிரி இல்ல, யாரோ கல்லால அடிச்ச மாதிரி இருக்குங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் பூதாகரமா மாறி இருக்கு. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல உள்ள கொளத்தூர் பகுதியை சேர்ந்த 24 வயசான விக்னேஸ்வரி பிள்ளைப்பாக்கம் சிப்காட்ல உள்ள தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. விக்னேஸ்வரியும் புதுக்கோட்டையை சேர்ந்த 27 வயசான தீபனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால இவங்க காதலுக்கு 2 வீட்டு சைட்ல இருந்தும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விக்னேஸ்வரியும் தீபனும் தங்களுடைய காதல்ல உறுதியா இருந்ததால 2 வீட்டு பெரியவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. கல்யாண நாள் நெருங்கிறதுனால வீட்டுல அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்திருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி தீபனும் அவருடைய பெற்றோரும் விக்னேஸ்வரி வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக விக்னேஸ்வரிய கடைக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. காலையில கடைக்கு போனவங்களுக்கு நைட்டு தான் பர்ச்சேஸே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தீபன் காதலி விக்னேஸ்வரிய அவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப தாம்பரத்துல உள்ள தன்னோட வீட்டுக்கு பஸ்ல கிளம்பி போயிருக்காரு. விக்னேஸ்வரி வீட்டுல இருந்து கிளம்புன கொஞ்ச நேரம் கழிச்சு தீபன் விக்னேஸ்வரிக்கு கால் பண்ணதா சொல்லப்படுது. உங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வான்னு சொன்னதாவும் சொல்லப்படுது. 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நைட்டு 8 மணிக்கு மேல தனியா வெளியே போறேன்னு சொன்னா கண்டிப்பா வீட்டுல விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சு விக்னேஸ்வரி தன்னோட தங்கச்சி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனதா கூறப்படுது. தீபனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன விக்னேஸ்வரி
ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வராததால அவங்களுடைய தங்கச்சிக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. விக்னேஸ்வரி எங்க போயிருப்பான்னு நினைச்சு பதறிக்கிட்டே இருந்த நேரத்துல தான் கொளத்தூர் மயானம் பக்கத்துல விக்னேஸ்வரி இறந்து கிடக்கிறதா தகவல் வந்திருக்கு. விக்னேஸ்வரியோட தலையில இருக்கிற காயத்தை வச்சு கண்டிப்பா யாரோ அவங்கள கல்லால அடிச்சு கொண்டு இருக்கிறது உறுதியாயிருக்கு. அறிவாளால வெட்டுனாதான் தெரியும், கல்லால அடிச்சு கொன்னுட்டா ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி இருக்கும்னு நினைச்சு கொலையாளிங்க ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய மாஸ்டர் பிளான் போலீஸ் கிட்ட எடுபடல. தீபனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் விக்னேஸ்வரி வீட்டுல இருந்து கிளம்புனதா அவங்க தங்கச்சி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தீபன் கிட்ட விசாரிக்கலாம்னு போலீஸ் அவருக்கு கால் பண்ணப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவரை பல இடங்கள்ல தேடியும் போலீஸ் கையில சிக்கல. இதனால போலீஸுக்கு தீபன் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. தீபனும் விக்னேஸ்வரியும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால இந்த கல்யாணம் பிடிக்காம தீபனோட உறவினர்கள் விக்னேஸ்வரிய கொன்னிருப்பாங்களோங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல நம்ம வீட்டு பொண்ணு வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறத ஏத்துக்க முடியாம விக்னேஸ்வரியோட உறவினர்களே அவங்களை கொன்னுட்டு நாடகம் ஆடுறாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி காதலனோட கல்யாணம் நடக்க போற ஆனந்தத்துல இருந்த இளம்பெண் ஏப்ரல் 1ஆம் தேதி கொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் ஊர் மக்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. திருப்பூர் பல்லடம் பக்கத்துல வேற சாதி பையனை காதலிச்சதுக்காக சொந்த அண்ணனே தங்கச்சிய ஆணவ கொலை செஞ்ச சம்பவத்தோட பதற்றமே அடங்கிறதுக்குள்ள அதே மாதிரி வேற சாதி பையனை லவ் பண்ண ஒரு இளம்பெண் கொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தனது பாட்டிக்கு அழுது கொண்டே போன் செய்த 15 வயது சிறுமி, நடுவேட்டில் தலை சிதைந்து கொடூரமாக இறந்து கிடந்த தாய், இரத்த வெள்ளத்தில் இருந்த மகளை பார்த்து கதறிய மூதாட்டி, பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்ததை தட்டி கேட்ட காதலன், சில மணி நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நள்ளிரவில் வீட்டில் நடந்தது என்ன? 15 வயது சிறுமி போலீசிடம் கூறியது என்ன? வயசு சிறுமி தன்னோட பாட்டிக்கு அழுதுகிட்டே போன் பண்ணியிருக்காங்க. பேத்தி தேம்பி தேம்பி பேசுறத கேட்டதும் பதறின மூதாட்டி, என்னாச்சுமா, ஏன் அலறுன்னு கேட்டிருக்காங்க. அம்மா செத்து போயிட்டாங்க பாட்டி, நான் சத்தம் போட்டு அழுதேன், யாரும் வந்து எட்டி கூட பார்க்கலன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. பேத்தி சொன்னதை கேட்டதும் பதறி போனவங்க சென்னை பல்லாவரத்துல இருக்கிற மகளோட வீட்டுக்கு கிளம்பி உடனே போயிருக்காங்க. அங்க 33 வயசான பாக்கியலட்சுமி தலையில ரத்தம் வழிஞ்சபடி கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. மகள் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன பாக்கியலட்சுமியோட தாய் கதறி கதறி அழுதிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல 15 வயசு சிறுமி கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். என்ன பாப்பா நடந்துச்சு, உங்க அம்மாவை யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. கை கால்கள்லாம் நடுங்கியபடி அழுதுகிட்டே இருந்த சிறுமி, ஞான சித்தன் அங்கிள் தான் அம்மா தலையில கல்ல தூக்கி போட்டு அடிச்சாரு, தடுக்க போன என்னையும் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டார்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த ஞானசித்தன், எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு துருவி துருவி கேட்டிருக்காங்க போலீஸ். அந்த அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு, அம்மாவும் அந்த அங்கிளும் பெட்ரூம்ல இருந்தாங்க, நான் ஹால்ல தூங்கிட்டு இருந்தேன், அப்போ அம்மாவோட சத்தம் கேட்டுதான் எந்திரிச்சேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. சிறுமியோட வாக்குமூலத்தை வச்சு கொலையாளிய கண்டுபிடிக்கிற வேலையில ஈடுபட்ட காவலர்கள் தலைமறைவா இருந்த ஞானசித்தனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. அதுல தான் பாக்கியலட்சுமியை எதுக்காக கொலை பண்ண அப்படிங்கிறத ஒண்ணு விடாம தன்னோட வாயால சொல்லியிருக்காரு ஞானசித்தன்.
பல்லாவரத்தை சேர்ந்த பாக்கியலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க. மூத்த பொண்ணுதான் 15 வயசு சிறுமி. பாக்கியலட்சுமி அதே தெருவுல பர்ஸ் பெல்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ பர்ஸ் வாங்கறதுக்கு வர ஆண்கள் கிட்டெல்லாம் நல்லா பேசி போன் நம்பரை வாங்கியிருக்காங்க. பாக்கியலட்சுமியோட பேச்சுல மயங்கின சில ஆண்கள் அவங்க கிட்ட தினமும் இரவு நேரத்துல போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் எப்பவுமே போனும் கையுமாவே இருந்திருக்காங்க பாக்கியலட்சுமி. அதை பார்த்து டென்ஷனான பாக்கியலட்சுமியோட கணவர், தினமும் யார்கிட்ட தான் பேசுவ, நமக்கு 2 பசங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. கணவர் சொன்னதை கொஞ்சம் கூட காதுல வாங்காத பாக்கியலட்சுமி தான் பண்றதை தான் பண்ணுவன்னு இருந்திருக்காங்க. தனது மனைவி பல ஆண்களோட தொடர்புல இருக்கிறது தெரிஞ்சு நொந்து போன கணவர் இனிமே உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி விவாகரத்து வாங்கிட்டதா கூறப்படுது. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி தன்னோட 2 பசங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அதே பகுதியை சேர்ந்த ஞானசித்தன் பாக்கியலட்சுமிக்கு அறிமுகமாகி இருக்கான். லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்த ஞானசித்தனுக்கு கல்யாணம் ஆகல. இந்த சூழல்ல தான் பாக்கியலட்சுமி கிட்ட பர்ஸ் வாங்குறதுக்கு போனப்போ 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாட்கள் போக போக போன் நம்பரை பரிமாறிக்கிட்டவங்க மணிக்கணக்கில் போன் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியலட்சுமியும் ஞானசித்தனும் அடிக்கடி ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு தனிமையிலையும் இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஞானசித்தன் மது பாட்டில் வாங்கிட்டு பாக்கியலட்சுமி வீட்டுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் பெட்ரூம்ல உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாக்கியலட்சுமியோட செல்போனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. உடனே போனை எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்காங்க பாக்கியலட்சுமி. இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்கு வீட்டு வாசல் கிட்ட போயிருக்கான் ஞானசித்தன். அப்போ போன்ல எதிர்முனையில பேசினவர்கிட்ட கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாக்கியலட்சுமி. அந்த வார்த்தையை கேட்டதும் கொந்தளிச்சு போன ஞானசித்தன் யார்கிட்ட போன் பேசுறேன்னு கேட்டு சத்தம் போட்டிருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் கூட தான் பேசுறேன், இதெல்லாம் நீ எதுக்கு கேட்கறன்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க பாக்கியலட்சுமி. நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சுதானே என் கூட தனிமையில இருந்த, இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டு பாக்கியலட்சுமிய அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போன பாக்கியலட்சுமிய கீழே தள்ளி விட்டு கல்லை தூக்கி தலையில போட்டிருக்கான். அதுல நிலை குலைஞ்சு போன பாக்கியலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.